இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், த்ரெட் இந்த 4 சோசியல் மீடியா வளர்ந்துட்டு இதோட நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஆனால் மெயினான சோசியல் மீடியான்னு சொல்ல போகல இந்த 4 தான். இந்த 4 சோசியல் மீடியாவோ வளர்ந்து கொண்டு வர கட்டத்தில் மீம்ஸ்ன்ற ஒன்றும் வளர்ந்து கொண்டு வருது. இந்த மீம்ஸ் ரிப்பீட்டா வர சுற்றி நிறைய பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது பொலிட்டிக்கலா, ஸ்ட்ராட்டஜிக்கலா, ஐடியாலஜிக்கல் ஒப்ஜெக்டிவா நிறைய யூஸ் பண்ற சுட்டி இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்றாங்க, மீம் டெக் வெர்ஃபேர். ஒரு கெட்ட மோசமான விஷயம் நடந்தா கூட அதை ஃபன்னியா கிரியேட் பண்ணி போடுறதுனால சீரியஸான விஷயத்த கூட நான் ஃபன்னியா எடுத்துக்கொள்றதுக்காக அவங்க செய்யற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வேலை ஒன்று தான். மீமை நான் ரிப்பீட்டா பாக்குற சுட்டி அதை நாங்க நல்ல சரின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பாட்டை நாங்க ரிப்பீட்டா கேட்கறது, அதாவது அடிக்கடி கேட்கறதுனால எங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சு படுறது. அதே மாதிரி தான் இந்த மீம்ஸ் அடிக்கடி நாங்க பாக்குற சுட்டி எங்களுக்கு அது ஒரு சரின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். இந்த மீம்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யூஸ் பண்றாங்க. சொல்ல போனாக்கா அவங்களோட பார்ட்டிய நல்லதா காட்டியும் அதே மாதிரி ஒப்போசிட் பார்ட்டிய மோசமாகவும் கெட்டதாகவும் நெகட்டிவாகவும் காட்டுறதுக்காகவும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கான பேர் ஒன்று தான் வச்சுக்கலாம், PR. சில கண்ட்ரிஸ் கூட மீம்ஸை யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்களோட கண்ட்ரிஸ் நல்லதா ஈக்கின்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஹாலிவுட்ல கூட அவங்களோட மூவிஸை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மீம்ஸை யூஸ் பண்றாங்க. PR டீமால ஒவ்வொரு மீம்ஸை கிரியேட் பண்ணி அதை புஷ் பண்றாங்க. அந்த புஷ் பண்ற மீம்ஸ் சும்மா சரி ட்ரெண்டிங் ஆகினாக்கா அதை வச்சு மற்ற கிரியேட்டர்ஸ் எல்லாம், எல்லா கிரியேட்டர்ஸும் இல்லை, சில மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ரீச்சுக்காக அதை யூஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ரீச்சும் கிடைக்குது, ட்ரெண்டிங்காகவும் ஆகுது. ஸோ அந்த மூவிஸும் நல்ல ப்ரொமோட்டும் ஆகுது. சில நாட்டில் நடக்கிற பிரச்சனையை கூட நாங்கள் மீம்ஸாக தான் பார்க்குறோம். அதுல நடக்கிற நல்லதே மீம்ஸா பாக்குறேன், கெட்டதே மீம்ஸா தான் பாக்குறேன். இந்த காலத்துல வெப்பன்ஸ் நான் சொல்ல போன கன்ஸ், மிசைல் அதுவும் தவிர மீம்ஸும் ஒரு வெப்பனா தான் இப்ப யூஸ் பண்றாங்க. ஸோ மீம்ஸ் பாருங்க, ரியாக்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதை ஃபுல்லா நம்பாதீங்க. நீங்களா ரிசர்ச் பண்ணி அது என்னது, ஏன் அதை மீம்ஸ் அனுச்சு, இந்த நாட்டுல இந்த இது பிரச்சனை நடந்துச்சு, இந்த நாட்டுல இப்படி இருக்குது, இதை நான் பண்ணியா எடுக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதோட முடிச்சுக்கொள்றேன். அடுத்த வீடியோல வரேன். பாய் பாய்.